அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் வாசிக்கலாம். 2 நாளாகும் புத்தகம் 20ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் குறிப்பேடு பகுதி 20, ஏதோமுடன் போர். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து எங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசபாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென வந்திருந்தனர். அப்பொழுது யோசபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலைநாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகிச் சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொண்டவர்களாய் நீர் எமக்கு உடமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினர். யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. இவர் ஆசாப்பின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தனியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழி வந்த சக்கரியாவின் புதல்வர். யாகசியேல் மக்களை நோக்கி, யூத எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசலேம் பாலை நிலத்திற்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகங்குப்புற தரையில் விழுந்து ஆண்டவரை வணங்கினர். கோகாத்தியரையும் கோராகியரையும் சார்ந்த லேவியர் எழுந்து நின்று இஸ்ரேலின் கடவுளை உரத்த குரலிலும்
உயர்ந்த துணியிலும் வாழ்த்தினர். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கோவாவை பாலைநில நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம், யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் வராது. அவர்தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். அவர் மக்களோடு கருத்து பரிமாற செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்கள் நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறு ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய பொழுது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலைநாட்டரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்து கொள்வதில் உதவினர். யூதா மக்கள் பாலநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்த பொழுது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டு கொண்டனர். உடனே யோசபாத்தும் அவர் மக்களும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையிட வந்தனர். அவர்களிடையே பொருள்களும் ஆடைகளும் விலை உயர்ந்த அணிகளும் அவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டனர். அவை எவ்வளவு மிகுதியாய் இருந்ததெனவெனில் அவற்றை கொள்ளையிட 3 நாள்கள் ஆயின. 4ஆம் நாள் பிராக்கா பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினர். எனவே இந்நாள் வரை அவரிடம் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் யூதா எருசலேம் ஆள்கள் அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் பகைவர்களை முன்னிட்டு அவர்களை மகிழ்வுற செய்தார். அவர்கள் தம்பூரு, சுரமண்டலம், எக்காலம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தில் நுழைந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசுகளும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டன. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவர் கடவுளும் அவருக்கு எத்திகளும் அமைதி அளித்தனர். யோசபாத் ஆட்சியின் முடிவு. இவ்வாறு யூதா நாட்டை யோசபாத் ஆண்டு வந்தார். அவர் தம் 30வது வயதில் அரசர் ஆனார். அவர் 25 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். சில்கியின் மகள் அசுபா என்பவளே அவர் தாய். அவர் தம் தந்தை ஆசாவின் வழிகளை விட்டு விலகாது ஆண்டவர் பார்வையில் நேரியன செய்தார். ஆயினும் தொழுகை மேடுகள் அகற்றப்படவில்லை. தங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை மக்களின் மனம் உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. யோசபாத்தின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் அனானியின் மகன் ஏகூவின் சொற்களில் எழுதப்பட்டுள்ளன. பின்னர் யூதாவின் அரசன் யோசபாத்து தீய வழியில் நடந்த இஸ்ரேலின் அரசன் அகசியாவுடன் சேர்ந்து கொண்டார். தர்சிசுக்கு போகுமாறு எட்சியோன் கெபேரில் அவர்கள் கப்பலை கட்டினர். ஆனால் மாரேசாவை சார்ந்த தோதாவின் மகன் எலியேசர் யோசபாத்திற்கு எதிராக இறைவாக்கு உரைத்து, நீர் அகசியாவோடு சேர்ந்து கொண்டமையால் ஆண்டவரும் திட்டங்களை அழித்து விடுவார் என்றார். அவ்வாறே அக்கப்பல்கள் உடைந்து போக தர்சிசு பயணம் தடைப்பட்டது. 21வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். யோசபாத்து தம் மூதாதியருடன் துயில் கொண்டார். தாவீதின் நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மகன் யோராம் அவனுக்கு பின் ஆட்சி புரிந்தார். யூதாவின் அரசன் யோராம். யோராமின் சகோதரர்களான அசரியா, எகியேல், செகரியா, அசரியா, மீகாவேல், சபதியா என்பவர்கள் இஸ்ரேலில் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள். அவர்களுடைய தந்தை பொன் வெள்ளி அன்பளிப்புகளையும் விலையேற பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரண்சூழ் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார். யோராம் தலைமகனானதால் அவருக்கு அரசையே அளித்தார். யோராம் தன் தந்தையின் அரசை நிலைநாட்ட தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின் தன் சகோதரர் எல்லோரையும் இஸ்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினார். யோராம் அரசனான போது அவனுக்கு வயது 32. அவன் எருசலேமில் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியிலே நடந்து
ஆகாபின் வீட்டாரை போலவே செய்து வந்தான். ஏனெனில் ஆகாபின் மகளே அவனுக்கு மனைவியா இருந்தார். எனவே அவன் ஆண்டவர் பார்வையில் தீயதன செய்து வந்தான். ஆனா ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்து விட விரும்பவில்லை. ஏனெனில் அவர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவர் மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவனது ஆட்சியில் ஏதோம் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னை ஆட்சி செய்ய ஒரு அரசனை ஏற்படுத்தி கொண்டது. யோராம் தன் படைத்தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாய் அழைத்து சென்று தன்னை முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரையும் தேர்ப்படை தலைவர்களையும் முறியடித்தான். ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாடில் லிப்னாவும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேமில் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான். அப்பொழுது இறைவாக்கினை எலியாவிடம் இருந்து யோராமுக்கு வந்த மடல், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை. மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரை போல் யூதா எருசலேம் வாழ் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபட செய்தாய். உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் ஒன்று போட்டாய். எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வாதிப்பார். நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி மட்டும் வதைக்கப்படுவாய். யோராமின் இறப்பு. அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகே உள்ள அரேபியர் ஆகியோரின் பகை உணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார். அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் சூறையாடினர். அவனுடைய கடைசி மகனான யோவாகாசை தவிர மற்ற பிள்ளைகள், மனைவியர் எல்லோரையும் கடத்தி சென்றனர். இது தவிர தீரா குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார். நாள்களுக்கு நகர்ந்து 2 ஆண்டுகள் உருண்டோடின. நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளியே வந்தன. அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான். அவனுடைய மூதாதையருக்கு நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 32. எருசலேமில் 8 ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவரும் இன்றி மறைந்து போனான். அவனை அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தாவீதின் அறையில் அடக்கம் செய்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகம புத்தகம் 20 மற்றும் 21 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். Please subscribe it.